பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 34 முதல் 36 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 34வது அதிகாரத்திலே யோசியா ராஜாவாகி கர்த்தருடைய பார்வைக்கு சபையானதை செய்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 8 வயதாக இருக்கும் பொழுது யோசியா ராஜாவாகி 31 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாண்ட விதத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. பாகால் பலிபீடங்களையெல்லாம் தகர்த்து தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து சுத்திகரித்து, தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கும் பொழுது ஆசாரியனாகிய இலக்கியா கண்டெடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிக்கும்படி ராஜா செய்த பொழுது, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இதோ சகல ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்ள வேண்டும், கைக்கொள்ளாமல் போனால் கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்று சொல்லி அங்கே ராஜா கண்டு கொண்டார். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறதை குறித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ள ஆவிக்குரிய எழுப்புதல் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை வெளியிட்ட பின்னே ஏற்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை புத்தகத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக யோசியா ராஜா வாசித்ததை நாம் பார்க்கிறோம். அதை கேட்ட ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பினார்கள். யோசபாத்தும் லேவியர்களும் யூதா எங்கும் திரிந்து கர்த்தருடைய வேதத்தை வைத்துக்கொண்டு போதித்தார்கள் என்பதை நாம் இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை தினம் 6 மணி நேரம் வீதம் 7 நாட்கள் வாசித்ததை நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3-18 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் விளக்கத்தையும் எடுத்து சொன்னதை குறித்தும் நெகேமியா புஸ்தகத்திலே 8ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உண்மையான நீண்டகாலம் நிலைத்திருந்த எழுப்புதலும் கர்த்தருடைய வார்த்தை அதிகாரப்பூர்வமாக இருக்க வேண்டிய இடத்துல வைத்து கௌரவிக்கப்பட்ட அதன் பலனாகவே அந்த எழுப்புதல் ஏற்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் கீழ்ப்படியவும் ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி நடக்கவும் ஜனங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உண்மையான ஒரு எழுப்புதலை பார்க்கிறோம். தொடர்ந்து 35வது அதிகாரத்திலே யோசியா நியாயப்பிரமாணத்திலே கர்த்தர் கற்பிக்கிறபடி பாஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ஆனால் இங்கே யோசியா ராஜா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த பின் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பஸ்காவை ஆசரிக்கிற விதத்தை குறித்து பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்கள் செய்தும் கடைசியிலே யோசியாவுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எகிப்து ராஜாவாகிய நேகு ஐபிராத்து நதியோரமான காகேமிஸ் பட்டணத்தில் யுத்தம் பண்ண வந்த பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு புறப்பட்டான். அப்பொழுது அந்த எகிப்து ராஜா சொன்ன ஒரு காரியம், இது யுத்தம் பண்ணினதுக்கு ஒருவனுக்கு விரோதமாய் நான் போகிறேன், நான் தீவிரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லி யோசியா ராஜாவை இந்த எகிப்து ராஜா நேகோ எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிற ஒரு ராஜாவாய் இந்த நேகோ ராஜா இருந்தான். பாபிலோனில் எழும்பி வரும் உலக சக்திக்கு எதிராக எகிப்து ராஜாவாகிய நேகோ தாக்குதல் நடத்தினான். அது கர்த்தரால் வந்தது. யோசியா ஒரு நீதிமானாக இருந்த போதிலும் இந்த கடைசி விஷயத்திலே தேவன் சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு அவன் தவறிவிட்டான். மாறுவேஷத்திலே யுத்தத்திலே போய் நேகோவின் படைகளை தடுக்க முயற்சித்து அதிலே அவன் மரணம் அடைகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 36வது அதிகாரத்திலே யோவாகாஸ் யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்தும்
யோயாக்கீன் யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்தும், யோயாக்கீம் மாத்திரமல்ல யோயாக்கீன் என்ற ராஜாவும் சிதேக்கியா இப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் வருவதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. அவர்கள் அந்த நாட்களிலே தங்களை சுற்றியுள்ள அநீதியுள்ள மக்களையும் சமுதாயத்தையும் விட்டு விலகி பரிசுத்த ஜாதியாய் தனித்து இயங்காதே தேவனுடைய மக்களின் மீட்பு வரலாற்றில் பரவலாக காணப்படும் பாவமாகும். ஆண்டவரை அவள் சரியாக அறிந்திருக்கவில்லை. தேவன் அசுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்தமாக வாழ அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். எனவேதான் அங்கே ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்து அதோடு கூட இந்த புஸ்தகம் முடிவடைகிறது. தேவனுடைய மக்களை மனம் திரும்பும்படி அழைக்கப்பட்ட ஸ்தானாதிபதிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் ஆகியோர் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணி நிந்தித்தல் கர்த்தருடைய வார்த்தையை நிந்திப்பதற்கு சமம். அனுப்பப்படும் தீர்க்கதரிசிகளையும் வார்த்தைகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து புறக்கணித்ததன் பலனாக அவர்கள் தேவ கோபாக்கினையை தம்மீது வரவழைத்து கொண்டார்கள். பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் எரேமியாவின் மூலமாக மீண்டுமாக அவர் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவி மீண்டுமாக கொண்டு வருவார் என்பதை வேதம் தெரிவிக்கிறது. இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் வசனங்களின்படியெல்லாம் தேவனை நாம் நெருங்கி சேருவோம். அப்படி வார்த்தைகளின்படி நடப்போம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.